ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. முதல்வரின் வெளிநாட்டு பயணம் தொடர்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் முதல்வரின் வெளிநாட்டு பயணம் படுதோல்வி அடைந்திருப்பதாகவும் மக்களை ஏமாற்றும் முயற்சிகள் பலிக்காது எனவும் பல்வேறு முதலீடுகள் ஜோடிக்கப்பட்டவை எனவும் அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கிறார். அந்த அறிக்கையில் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரம். வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணம் படுதோல்வி என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் முதலமைச்சர் மேற்கொண்ட பயணங்களில் 15,500 கோடி முதலீடுகளை ஈர்த்திருப்பதாகவும் அதன் மூலமாக 17,600 பேருக்கு வேலை கிடைக்கும் என்றும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். முதலீடுகளினுடைய அளவு மிக குறைவு என்பது மட்டுமின்றி அவற்றில் பெரும்பாலானவை ஜோடிக்கப்பட்டவை என்றும் அன்புமணி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இயல்பாக வரக்கூடிய சிறிதளவு முதலீடுகளையும் வருவதற்கு வழியில்லாத பெருமளவு முதலீடுகளையும் தாம் ஈர்த்து விட்டதாக முதலமைச்சர் நாடகமாடுவது ஏற்கத்தக்கதல்ல என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஜெர்மனியில் மட்டும் 7,020 கோடி முதலீடு திரட்டப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியிருந்தார். அவற்றில் ரூபாய் 3,200 கோடி மதிப்பிலான 3 ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டு 3 நிறுவனங்களும் தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையை சுற்றி இயங்கி வருபவைதான் என்று ஏற்கனவே தாம் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எடுத்துக்காட்டாக வென்சிஸ் எனர்ஜி என்ற நிறுவனம் ரூபாய் 1,068 கோடி முதலீடு செய்யப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் சென்னையில் உள்ள குழுமத்துடன் இணைந்து கும்மிடிப்பூண்டி பகுதியில் காற்றாலை கருவிகளை உற்பத்தி செய்ய ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது என்றும் அதற்கான முதலீடுதான் இப்போது கணக்கு காட்டப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதே போன்று பல்வேறு நிறுவனங்கள் ஜெர்மனியில் திரட்டப்பட்ட 7,020 கோடி முதலீடுகளில் குறைந்தது 5,319 கோடி முதலீடு விரிவாக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர இங்கிலாந்தில் எடுத்து பார்க்கும்போது 8,496 கோடி முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் அனைத்துமே வெறும் விரிவாக்க திட்டங்கள் தான் என்றும் அதில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் அவற்றினுடைய அந்த விரிவாக்கம் போன்ற விவரங்களையும் அன்புமணி தன்னுடைய அந்த அறிக்கையிலே விரிவாக குறிப்பிட்டிருக்கிறார். தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதில் திராவிட மாடல் அரசு படுதோல்வி அடைந்து விட்டது, அதுதான் உண்மை என்றும் அதை மறைப்பதற்காகத்தான் இத்தகைய நாடகங்களை திமுக நடத்தி வருவதாகவும் தமிழ்நாட்டு மக்கள் இதனையெல்லாம் கண்டு ஏமாற மாட்டார்கள் என்றும் அன்புமணி தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.